Hello everyone. CMA June 2026 exam உடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸில் இந்த வீடியோவில் இன்டர் குரூப் 2 உடைய கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ இப்போ இந்த குரூப் 2ல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் செக்ஷன் பி கொஸ்டின்ஸில் எந்தெந்த சாப்டரில் இருந்து எத்தனை மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் 30 மார்க்ஸ் எம்சிக்யூ, 15 எம்சிக்யூ, அதில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ், 30 மார்க்ஸ். இப்போ நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறது செக்ஷன் பியில் 70 மார்க்ஸுக்கான டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு பார்க்க போகிறோம். இதில் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனி 5 கொஸ்டின்ஸ் நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த 5 கொஸ்டின்ஸுமே ஒன்று 14 மார்க்ஸுக்கு இருக்கும். பட் இந்த 14 மார்க்ஸுங்கிறது ஒரே கொஸ்டினாகவும் இருக்கலாம், அல்லது 2-3 கொஸ்டினுக்கு இந்த 14 மார்க்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி 2-3 கொஸ்டினாகவும் கேட்டிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து எவ்வளோ மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 2ல் பேப்பர் 9 ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 2A அண்ட் B, இது ரெண்டுமே ஒரு தியரி கொஸ்டின், எப்போவுமே இதே மாதிரி தான் கேட்குறாங்க. இது மாடியூல் நம்பர் 2ல் இருந்தும் மாடியூல் நம்பர் 3ல் இருந்தும் ஒரு 7 மார்க்குக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின எக்ஸாம், அதாவது டிசம்பர் 2025 பார்த்தோம்னா ஐ திங்க் மாடியூல் 1 அண்ட் 2 இதில் 2ல் இருந்தும் ஒரு 7 மார்க் தியரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்பவும் போல் ஒரு 2 தியரி கொஸ்டின் ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் இருந்து கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3A, இதில் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், அதாவது மாடியூல் 7ல் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மிஷின், இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் ஷியோராக கேட்பாங்க. அதில் இருந்து தான் ஒரு கொஸ்டின் 3Aல 7 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். கொஸ்டின் நம்பர் 3B, இது மாடியூல் 2ல் இருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் தென் ஃபோர்காஸ்டிங், சேல்ஸ் எவ்வளோ வேணும் ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த கொஸ்டின் நார்மலாகவே அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின், தட் இஸ் மாடியூல் 2ல் இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க 7 மார்க்குக்கு. இதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4A அண்ட் B, இது ரெண்டுமே மாடியூல் 4ல் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாடியூல் 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட்டு, எல்பிபி, சிமுலேஷன், அந்த மாதிரி இதில் நிறையா சொல்லலாம். நம்ம சேனலில் எக்ஸாமுக்கு எந்தெந்த ஆர்டரில் ரிவிஷன் பண்ணணும், லாஸ்ட் மினிட் ரிவிஷன்னு வீடியோ போட்டிருந்தோம். அதில் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ எப்போவுமே கேட்கக்கூடியது தான் இது. 4A கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 4Bயில் சிமுலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். அண்ட் 5A பார்த்தீங்கன்னா இது எல்பிபி. அப்போ இது மூணுமே 4AB, 5A, இந்த 3 கொஸ்டினுமே 7 மார்க்ஸ் ஈச்சு. இது எல்லாமே மாடியூல் 4ல் இருந்து கேட்டிருக்காங்க. எப்போவுமே மாடியூல் 4ல் இருந்து குறைஞ்சது 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் இங்கே கேட்பாங்க. இதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக அதில் 3 கொஸ்டின் கேட்கக்கூடியது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடியூல் 4. அதே மாதிரி மாடியூல் 6ல் நெட்வொர்க், அதாவது பெட்டு சிபிஎம், அதிலிருந்து ஷோராக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த தினமும் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5Bயில் நெட்வொர்க் டயக்ராம் ட்ரா பண்ணி அது ரிலேட்டடாக கொஸ்டின், சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. இது 7 மார்க்குக்கு. ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 2லேருந்து 5 வரைக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, 7, 8 இந்த மூணுமே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் எழுதணும், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவ்வளோ மார்க் கொஸ்டின் எழுதணும்னு எது கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுமோ எந்த கொஸ்டின் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 6A மாடியூல் 8லேருந்து ஒரு தியரி கொஸ்டின், 4 பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6Bயில் மாடியூல் நம்பர் 11ல் இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் 7A அண்ட் 7B, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாடியூல் 9ல் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸுக்கு. ஒன்று போர்ட்டர்ஸ் வேல்யூ செயின் ரிலேட்டடாகவும், இன்னொன்று பிசிஜி மேட்ரிக்ஸ் ரிலேட்டடாகவும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில்
லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8A அண்ட் B. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாடியூல் 10ல் இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியலில் மாடியூல் 10ல் இருந்து இந்த 2 கொஸ்டினும் 7 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. ஒன்று ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாகவும் இன்னொன்று கோல் கான்கிருவன்ஸ் ரிலேட்டடாகவும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட மாதிரி அதே மாடலில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 10 கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். இதில் செக்ஷன் பியில் 7 கொஸ்டின்ஸில் இனி 5 கொஸ்டின்ஸ். இதில் ஆடிட்டிங் அண்ட் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ரெண்டுமே இருக்குது. பட் இந்த இனி 5 கொஸ்டின்ஸுங்கிறத உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2A இது ரிலேட்டடாகவும் லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ இது ரிலேட்டடாக ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். அதோட அண்டர் ரைட்டிங் ரிலேட்டடாகவும் ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 எப்போவுமே ஒரு 14 மார்க் கொஸ்டின். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது எப்போவுமே இதே கொஸ்டின் நம்பர் 3ல் கேட்கக்கூடியது தான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. இது 14 மார்க் கொஸ்டின். இது ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4A அண்ட் B பார்த்தோம்னா பேங்க் அக்கௌண்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் ஏற்கனவே நம்ம சேனலில் இதில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பெரிய கொஸ்டினை விட்டுட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன டாப்பிக்கில் இருக்கிற அந்த சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதே மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ இந்த தரமும் பேங்க்கில் ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது அன்எக்ஸ்பயர்டு டிஸ்கவுண்ட் இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி அண்ட் கால்குலேட் ரிபேட் ஆன் பில் டிஸ்கவுண்டட் அண்ட் அமௌண்ட் கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் பேலன்ஸ் ஆஃப் லைஃப் அஷூரன்ஸ் ஃபண்ட் என்னென்னலாம் ஒமிஷன் பண்ணியிருக்காங்களோ அதை கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடியது ஒரு 7 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5A இண்டேஎஸ் ரிலேட்டடான ஒரு தியரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் பீயிங் ரெகக்னைஸ்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் இண்டேஎஸ் 19. அண்ட் கொஸ்டின் நம்பர் 5B கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் உடைய கேஷ் ஃப்ளோ ஒரு 7 மார்க் கொஸ்டினுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆடிட்டிங்கில் பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், ரிஸ்க் பேஸ்டு இன்டர்னல் ஆடிட் இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது கம்பெனிஸ் ஆக்டில் ஆடிட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் இதில் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தரமும் அதே மாதிரி செக்ரட்டரியல் ஆடிட் ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின், ஆடிட் ரிப்போர்ட் ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின், NFRA ரூல் இதுக்கு ஒரு 7 மார்க் கொஸ்டின், அண்ட் தென் ஆடிட் கமிட்டி இது ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸில் ஆடிட் எப்படி பார்க்கணுங்கிறதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தரம் நர்சிங் ஹோம்க்கு எப்படி ஆடிட் பார்க்கணும், என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், அதுக்கான லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ரிப்பேர் லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் டு பி செக்ட் இன் கண்டக்டிங் த ஆடிட் அதில் டிஸ்கிரிப்ஷனோட கேட்டிருக்காங்க. இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் ஆடிட்டும் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற மாதிரி அதே மாடலில் தான் இந்த தரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதில் செக்ஷன் பியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2AB எப்போவுமே தியரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. 2A ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு தியரி கொஸ்டினும் 2Bயில் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து ஒரு தியரி கொஸ்டினும் கேட்பாங்க. இந்த தரமும் அதே மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கிரெடிட் ரேட்டிங் ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் தியரி கொஸ்டின், அண்ட் கொஸ்டின் நம்பர் 2Bயில் டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 3A இந்த கொஸ்டின் நம்பர் 3Aல ரேஷியோ அனலைசிஸ் அதில் ஒரு கொஸ்டின், ரேஷியோஸும் கண்டுபிடிக்கணும், பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3AB அண்ட் 4A பார்த்தீங்கன்னா இதில் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். இந்த ரேஷியோ அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, இந்த காமன் சைஸ், கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ் இதில் இருந்து குறைஞ்சது ஒரு 3 கொஸ்டினாவது கேட்குறாங்க. இப்போ இந்த தடவை 3 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தோம், அதாவது ஒன்று ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து, இன்னொன்று கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அண்ட் தென் இன்னொன்று காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3மே 7 மார்க் 21 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
அடுத்த கொஸ்டின் தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 4B. இதில் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் இருந்து ஒரு கொஸ்டின். காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் எப்போவுமே வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் ஷுவராக கேட்பாங்க. இந்த தரமும் ஓவரால் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் கேட்டிருக்காங்க ஃபார் அடிஷனல் ஃபைனான்ஸ். அதோட அடிஷனல் டெப்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளவு, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி எவ்வளவு, காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் எவ்வளவுன்னு எல்லாம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் இருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5A. இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் என்பிவி ரிலேட்டடாக ஒரு பெரிய கொஸ்டின் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இந்த தரம் என்பிவி ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின். இந்த ப்ராஜெக்டுடைய என்பிவி அனலைஸ் பண்ணி நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லணும். அதுலேயே பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேபேக் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். பேபேக் மெத்தடை பேஸ் பண்ணி எதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணணும். இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். ஸோ இது கேபிட்டல் பட்ஜெட்டிங்லேருந்து இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6A. இது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து ஒரு கொஸ்டின். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். இதுலேயே இன்னொரு கொஸ்டின் இந்த தரம் கேட்டிருக்காங்க. அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் அல்லது டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட் இதில் இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ கிரெடிட் பாலிசியை ரிலாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இதனால் என்ன பெனிஃபிட் கம்பெனிக்கு கிடைக்கும், இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். அதாவது சுருக்கமாக சொல்கிறதுனா டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். அதை 2-3 கொஸ்டினாக அந்த பிரித்து கேட்டிருக்காங்க. கால்குலேட் காஸ்ட் ஆஃப் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசீவபிள், ஏன்னா இன்க்ரிமெண்டல் பேட் டெப்ஸ் அண்ட் நெட் பெனிஃபிட், இது எல்லாமே ஸ்டெப்பு தான். ஒரு ஆன்சர் நம்ம ஃபைனலாக கொடுக்குறப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கணும். அதை ஒவ்வொரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7A. கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இப்போ பிஸ்னஸில் ஃபைனான்ஸ் தேவைப்படுது எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராமுக்கு. அது ஃபைனான்ஸை ரெடி பண்ணுறதுக்கு இப்படி ஈக்விட்டி ஷேர்ஸாக ரெடி பண்ணணுமா, ப்ரிஃபரன்ஸாக அல்லது டிபென்ச்சர்ஸாக, இதை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணி பெஸ்ட் பிளான் என்னங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். அண்ட் தென் அதுலேயே கொஸ்டின் நம்பர் B பார்த்தோம்னா லிவரேஜ், ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபைனான்ஷியல் லிவரேஜ் அண்ட் கம்பைன் லிவரேஜ், 3 சிச்சுவேஷனில் ஃபைனான்ஷியல் பிளான் A-B இதை வச்சு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு 7 மார்க். அண்ட் கொஸ்டின் நம்பர் 8. இந்த லாஸ்ட் கொஸ்டின் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸில் இருந்து தான் A and B தியரி கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. இந்த தரமும் கொஸ்டின் நம்பர் 8A abilities that a firm should achieve by transforming information into a process for quality decision making. இது ஸ்டடி மெட்டீரியலில் மாடல் நம்பர் 8.5ல் இருக்கக்கூடியது. இது ஒரு 7 மார்க்கு கேட்டிருக்காங்க. அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன், வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப்ஸ் டு யூஸ் த டேட்டா விஷுவலைசேஷன் இன் ரிப்போர்ட் டிசைன், இது ஒரு 7 மார்க் கொஸ்டின். இது மாடல் நம்பர் 10ல் இருக்குது ஸ்டடி மெட்டீரியலில். ஸோ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸும் மோரார்லெஸ் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற அதே பேட்டர்னில் தான் கேட்டிருக்காங்க. தென் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதில் செக்ஷன் Bயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2A இப்போ ஒரு தியரி கொஸ்டினாக தான் இருக்கும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தினமும் அதே மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 7 மார்க். இந்த தரம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 2B எப்போவுமே ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் இருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் இதில் கேட்பாங்க. இந்த தரமும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின். தென் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடாக, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ரிலேட்டடாக ஒரு 2-3 கொஸ்டின் 7 மார்க்கில் கேட்பாங்க. இந்த தரம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3A இதுவும் மார்ஜினல் காஸ்டிங்கை பேஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் 7 மார்க்கில். எவ்வளவு யூனிட்ஸு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணினா மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது இதுலேயே கொஸ்டின் நம்பர் B பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4A பார்த்தோம்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதாவது டேரெக்டான கொஸ்டினாக கொடுக்காம கொஞ்சம் ட்ரிக்கியாக அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போட வேண்டிய மாதிரி ஒரு கொஸ்டின் தான். பட் இதனுடைய கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராக்டிஸும் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக போடக்கூடிய கொஸ்டின் இது. இப்போ 2 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய ஃபிக்ஸட் காஸ்ட் அமௌண்ட்டை கொடுக்காம F1 F2ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த 2 ப்ராடக்ட்டுக்குமான யூனிட் கான்ட்ரிபியூஷன், பெர் யூனிட் கான்ட்ரிபியூஷனுடைய கம்பேரிசனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ப்ராடக்டோடைய யூனிட் கம்பேரிசன் இன்னொரு ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுறப்ப 1/5 லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 2 ப்ராடக்ட்டுக்கும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க.
பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒரு யூனிட்டுக்கு உள்ளது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்ன? அந்த 2 ப்ராடக்ட்டும் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணினா அதனுடைய ப்ராஃபிட் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் எக்ஸும் ஒய்யும் மேக் ஈக்குவல் ப்ராஃபிட் அட் 3000 யூனிட்ஸ் கன்சிடரிங் தர் ரெஸ்பெக்டிவ் ஃபிக்ஸட் காஸ்ட். அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ஃபிக்ஸட் காஸ்ட்டை வச்சு பார்க்குறப்ப ரெண்டுக்குமே ஈக்குவலாக ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் பார்த்தோம்னா 3000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே ஸ்டாக் வச்சுக்கல, அப்பப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதை சேல் பண்ணுறாங்கங்கிற பாயிண்ட்லாம் கொடுத்துட்டு இதில் ஃபிக்ஸட் காஸ்ட் 2 ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவுன்னு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி யூனிட் கான்ட்ரிபியூஷனும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. இது கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதனால் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது 7 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன்னா டேரெக்டாக கொஸ்டின் இருக்கிறப்ப நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறத விட இதை கொஞ்சம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசித்து போட வேண்டிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4B பார்த்தோம்னா ப்ரைஸ் எவ்வளவு கோட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இது எல்லாமே மார்ஜினல் காஸ்டிங் அந்த டிசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் வருது. ப்ரைஸ் டு பி கோட்டட் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆர்டர். அதில் ப்ராஃபிட் 10% எக்ஸ்போர்ட் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் அவங்க கோட் பண்ணணுங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 7 மார்க். நெக்ஸ்ட்டு 5A அண்ட் 5B இது ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் இருந்து 7 + 7 14 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 5A லேபர் வேரியன்சஸ் ரிலேட்டடாக 7 மார்க் கொஸ்டின் அண்ட் 5B ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வேரியன்ஸ் ரிலேட்டடாக ஒரு 7 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6A பட்ஜெட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த தரம் பட்ஜெட்டில் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டும் டைரக்ட் லேபர் பட்ஜெட்டும் ப்ராடக்ட் வைஸும் டிபார்ட்மெண்ட் வைஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது 7 மார்க் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கொஞ்சம் ட்விஸ்ட்டும் வச்சுருக்காங்க அண்ட் லென்த்தியான கொஸ்டின் பேப்பராகவும் இருக்குது. அதாவது லென்த்தியான ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வைஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் டைரக்ட் லேபர் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாமே 7 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. அதுலேயே கொஸ்டின் நம்பர் B இது டைரக்டான கொஸ்டினாகவே எதுவுமே இங்கே இல்லை. இந்த கொஸ்டினை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியுது. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அது டேரெக்டாக இல்லை, அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்கிறதுனா பேசிக் காஸ்ட் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் இது. பட் டேரெக்டாக அதில் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி டேர்ம் எங்கேயும் இல்லை. காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். ஷோயிங் ஈச் இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்ஸ் அட் த ப்ரொடக்ஷன் லெவல் ஆஃப் 4000 யூனிட்ஸ் அண்ட் 6000 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிக்கல் அட் அ கெப்பாசிட்டி லெவல் ஆஃப் 5000 யூனிட்ஸ் இது காலம் ஏல கொடுத்துருக்காங்க. இது வந்து காலம் ஏ காலம் பி, ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி கிடையாது. ஏன்னா அவசரத்தில் வேகமாக நம்ம படிக்கிறப்ப ஏபி அப்படிங்கிற மாதிரி தோன்றப்ப அது மேபி அது ப்ராடக்டாக இருக்கலாம்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்க சான்சஸ் இருக்குது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காலம் ஏ காலம் பின்னு கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டியில் எபோவ் ஆர் பிலோ 25% இன் கெப்பாசிட்டி மேலேயோ கீழேயோ இன்க்ரீஸோ டெக்ரீஸோ ஆறப்ப வேரியேஷன் ஆறப்ப இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 5000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது காலம் ஏல கொடுத்துட்டு வேரியபிலிட்டி 100%, அதாவது காலம் பியில் பர்சன்டேஜ் ஆஃப் வேரியபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள். ஃபார் வேரியேஷன் ஆஃப் 25% இன் கெப்பாசிட்டி எபோவ் ஆர் பிலோ திஸ் லெவல், இந்த 5000க்கு மேலேயோ கீழேயோ 25% சேஞ்சஸ் வர்றப்ப கெப்பாசிட்டியில், இப்போ 25%னா இந்த 5000ல் 25%ங்கிறப்ப 1250 யூனிட்டு கூடவோ குறையவோ ஆறப்ப ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் காலம் பியில் சொல்லியிருக்கிற மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கீழே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 4000 6000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் லெவலில் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அதை நம்ம போடணும். அதோட யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 4000 யூனிட் 5000 யூனிட் 6000 யூனிட்டுங்கிற மாதிரி 3 லெவல் நம்ம வச்சுக்கிறோம். 5000 யூனிட்ஸுக்கானது காலம் ஏல கொடுத்துருக்காங்க. காலம் பி வர்றப்ப மெட்டீரியல் காஸ்ட் 100% வேரி ஆகும், லேபர் காஸ்ட் 100% வேரி ஆகும், பட் பவர்லாம் 80%, ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்லாம் 75%ங்கிறது வேரியபிலிட்டி. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் ஃபிக்ஸடுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸை நம்ம செக்ரிகேட் பண்ணணும். வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸட்னு செக்ரிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்லையும் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்லையும் போட்டு இந்த 2 லெவலுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். கரெக்டாக நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக பண்ண முடியும். ஸோ இது ஒரு 7 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் மாதிரியே தான் இந்த கொஸ்டினும் அதே தான்.
பட் இங்கே செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸாக சேஞ்ச் ஆகும். 100ங்கிறது எல்லாமே ஃபுல்லி வேரியபிள், 0ங்கிறது ஃபுல்லி ஃபிக்ஸடு. அப்போ இந்த மீதி இருக்கிற 100 இல்லாமல் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வேரியபிள் எக்ஸ்பென்சஸோடைய போர்ஷன். அப்போ ஃபிக்ஸடு என்னென்னு ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும் தனியாக ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் பார்ட் எவ்வளவுன்னு தனியாக கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா செமி வேரியபிளை ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள்னு பிரித்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்னு போட்டு ஒவ்வொரு லெவலுக்கும், தட் இஸ் 5000, 6000 அண்ட் 4000. 5000 ஆல்ரெடி கிவன், 4000, 6000க்கு இந்த இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, அதில் எது வேரியபிள் எது ஃபிக்ஸட்னு போர்ஷன் பிரித்து அதுக்கப்புறம் யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு யூனிட் ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட், அப்போ டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிச்சு நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணி பெரிய யூனிட் காஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட், அதிலிருந்து ஒரு கொஸ்டின், EB80 EVA கண்டுபிடிக்கிற ஒரு 7 மார்க் கொஸ்டின். அடுத்தது லேர்னிங் கர்வ். லேர்னிங் கர்வில் எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தடவை லேர்னிங் கர்வ்லையும் ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8A. இது டெசிஷன் தியரியிலேருந்து ஒரு கொஸ்டின். டியூ டு அன்சர்டன் மார்க்கெட் அக்செப்டன்ஸ், இதில் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி டெசிஷன் சொல்லணும். இதில் ஒரு 3 சின்ன சின்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 7 மார்க். ஸோ இது டெசிஷன் தியரியிலேருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் எப்பவும் கேட்குற மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்லேருந்து ஷியோராக ஒரு கொஸ்டின் தியரி வரும். இந்த தடவை அதே மாதிரி கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், அது ஒன்றும் டிஸ்கிரைப் பண்ணணும். கான்செப்ட் ஆஃப் ஈச் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் என்னென்ன நேம் சொல்லிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணணும். இது 7 மார்க் கொஸ்டின். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பார்த்தோம்னா மொரார்லெஸ் பாஸ்ட் எக்ஸாமில் இருக்கிற மாதிரியே தான் இந்த தடவை கேட்டிருக்காங்க. பட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, அதாவது டக்குன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரியான கொஸ்டின் மேக்ஸிமம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணக்கூடியதா, கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினாக, நிறையாவே ட்விஸ்ட் வச்சுருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ டைம் நிறையா கன்சியூம் ஆகும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பராக தான் இந்த தடவை இருக்குது. ஸோ இனிமேல் கம்மிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு லென்த்தியான கொஸ்டின் பேப்பர் அல்லது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் பேப்பர் இருக்கிறப்ப அதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மளுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். எப்போவுமே ஒரு கொஸ்டின் எடுக்கிறப்ப, ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப டைரெக்டாக ஆன்சர் வர மாதிரி மட்டும் சால்வ் பண்ணாமல் அதை ரிவர்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுனா என்ன செய்யணும், அந்த மாதிரி வேறு சில ட்ரிக்கியான அல்லது ட்விஸ்டான பாயிண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க, வேறு கொஸ்டின்ஸில் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அடிக்கடி பார்க்குறப்ப இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்கும்போது அது உங்களால் ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் கொடுக்குறாங்கல்ல, அதில் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணணும். அப்படி நம்ம சூஸ் பண்ணுறப்ப சில கொஸ்டின்ஸ் நம்மளை அறியாமலே டைம் கன்சியூம் ஆகி டைம் ரொம்ப ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் தோணிருக்கும், ஆனால் நம்ம ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சப்பறம் அது லென்த்தியாக போய்கிட்டே இருக்கும். அப்படி போகிறப்ப நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளை நாமே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு உடனே டக்குன்னு ஆன்சரை சீக்கிரம் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியோ, அப்படி இல்லைன்னா அது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும்னா அதை விட வேற ஒரு கொஸ்டின் நம்ம நிறையா மார்க் கிடைக்கும் அப்படின்னா அங்கே ஷிஃப்ட் ஆகிறதோ நமக்கு பெட்டராக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸில் ஒரு குரூப்பில் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் இந்த தரம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது டஃப்பாக இருக்குது. பாஸ்ட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா 2016 சிலபஸில் குரூப் 2ல் CMFMனு ஒரு பேப்பர் இருந்துச்சு, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அது ரொம்ப டஃப்பாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இந்த தரம் கொஞ்சம் நமக்கு லென்த்தியாக இருக்குது. பட் இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்த எக்ஸாமுக்கு, தட் இஸ் டிசம்பர் 2026 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாட் ஓன்லி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே எதில் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்டாலுமே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி CA CMA எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குரூப்பில் ஏதாவது ஒரு பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த தடவை மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. பட் இந்த சப்ஜெக்ட் தான் எப்போவுமே டஃப்பாக இருக்குங்கிற மாதிரி இல்லை. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எப்போ டஃப்பாக கேட்டாலும் அதையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் குரூப் 2 அனலைசிஸ், கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் ஜூன் 2026 உடையது பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.